இப்போது தமிழ் சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது நம்ம கம்ப்யூட்டரில் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பாருங்க, உங்கள் டாஸ்க்பாரில் இருக்கிற எக்ஸ்ப்ளோரர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கனாக்கா எக்ஸ்ப்ளோரர் விண்டோ வந்துடும். அதில் உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்கு போகணும். இந்த வெப்சைட் அட்ரஸை நான் உங்களுக்கு தரேன், லிங்க் தரேன். அதை எடுத்து இப்படி காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணாக்க இந்த வெப்சைட்டுக்கு போயிடும். போன உடனே அந்த லிங்கை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும். டவுன்லோட் 3.01 அப்படின்னு ஈக்கலப்பை தமிழா அப்படின்னுக்கு இந்த 3.01 டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தோம்னாக்கா டவுன்லோட் ஆகும். பாருங்க, இந்த மாதிரி ஈக்கலப்பை 3.01 installer.exe இருக்கும். சேவ் ஃபைல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா உங்கள் கம்ப்யூட்டரில் டவுன்லோட் ஆகி சேவ் ஆகிடும். சேவ் ஆனதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 4.01 இப்போ டவுன்லோட் ஆகிடுது. டவுன்லோட் ஆனதை ஓப்பன் பார்த்து எங்கே இருக்குது உங்கள் கம்ப்யூட்டரில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஈக்கலப்பை 3.01 exe டபுள் ரன் ஆகும். ரன்ன்றதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அது இன்ஸ்டால் எல்லாத்தையும் அக்ரி கொடுத்துட்டேன்னாக்கா உடனே அது இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேயா? அது இன்ஸ்டால் ஆனவுடனே என்ன ஆகும் அப்படின்னாக்கா உங்களுக்கு விண்டோஸில் இருக்கும். இந்த தமிழா அப்படிங்கிறது இந்த பக்கம் இந்த ரைட் ஹேண்ட் சைடு லோயர் கார்னர் டைம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல தாண்டுற எழுத்தோடு இருக்கும். இப்போது இன்ஸ்டால் ஆகிடுது. இது ஒரு நோட் பேட் ஒன்று இது பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இதில் தமிழில் டைப் பண்ணலாம். இதில் என்னன்னாக்கா செட்டிங்ஸ் இருக்குது. அந்த தாண்ட எழுத்தில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கனாக்கா செட்டிங்ஸ்னு வரும். இந்த செட்டிங்ஸ்னு இருக்கிறதுல என்ன கீபோர்டு வேணுமோ உங்களுக்கு, தமிழ் ஃபோனடிக், டைப்ரைட்டர், பாமினி, இன்ஸ்கிரிப்ட் அப்படின்னு 4-5 ஐட்டம் இருக்குது. இதில் எது போட்டால் உங்களுக்கு சரியாக வருதோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது தெரியும் உங்களுக்கு. சரியா? நான் பாமினின்ற தமிழ் டைப்ரைட்டர் நான் யூஸ் பண்ணுறேன்.